கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. இவரு 10th 11th 12th பசங்க உட்கார வைக்கிற இடம் இருக்கு. அடுத்த இடங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை நான் உட்கார வைக்கிறேன். எல்லா நிர்வாகத்தோடய பேசி அவங்க கிட்ட என்னுடைய கிராமப்புறத்தில் இருக்கிற என்னுடைய மாணவ செல்வங்கள்லாம் அவ்வளவு அறிவுபூர்வமாக புத்தி கூர்மை உள்ளவங்க. இந்த படத்தை வெளியில காமிச்சு சொன்னேன், இங்க பாருங்க எங்க பசங்க 600க்கு 582 மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இங்க இருக்கிற பசங்க அதே மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் தேர்ச்சி பெற அளவுக்கு உங்களுடைய அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், உண்மைதானே? சரிங்க தானே? சாதிப்பீங்க தானே? இந்தியாவின் ஒரு அப்துல் கலாமாக பறந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை இனங்கண்டு எனக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றவர் இங்கே வருகின்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு திரு ராஜன் ஐபிஎஸ் அவர்கள். ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். 1987 அவர் ஐபிஎஸ் தேர்வு பெற்று இன்றைக்கு பீகார் மாநிலத்துடைய டிஜிபியாகவும் இந்திய முழுக்க இருக்கிற உளவுத்துறை, இந்திய நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி மற்றும் இந்திய நாட்டுடைய பிரதமர், இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர், இந்திய நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் போன்ற இந்த நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர்களை வழிநடத்துகிற உலகளாவிய நாடுகளோடு இருக்கின்ற பிரச்சனைகளை கூர்ந்து ஆராய்ந்து நம்முடைய பிரதமர் அந்த உள்துறை அமைச்சருக்கு நேரடியாக ரிப்போர்ட் செய்யக்கூடிய இந்தியாவின் உச்சபட்ச ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு தமிழர் தான் நம்முடைய ராஜன் டிஜிபி அவர்கள். மோடி கூட குஜராத்ல முதலமைச்சர் இருக்கும்போது சாதாரணமா சாதனை அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு சில ஆலோசனைகள்லாம் வழங்குங்க எங்க அரசுக்கு அப்படின்னு பேசுவார். சாதனை என்ன பகிர்ந்துக்கிறாரு, அவர் தன்னடக்கம் அவசரம் பண்ணார். நான் சொல்றேன், இன்றைக்கு மிக இள வயதிலேயே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ராக்கெட் மற்றும் சேட்டலைட் இதை உற்பத்தி செய்கிற தயாரிக்கிற நிறுவனம் நமக்கு ஸ்ரீஹரிகோட்டால இந்திய அரசு தான் ராக்கெட்டை ஏவுவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனால் அவரும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த ஒரு பச்சை தமிழன் இன்றைக்கு உலகத்தை தன் பக்கம் திருப்பக்கூடிய வகையில் மிகப்பெரிய சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார். ராக்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஏர்பிளேன் பொறுத்தவரைக்கும் அது ப்ரொபஷனல் ஆக்டிவிட்டி இன்ஜின் இருக்கு, நான் ஆக்டிவிட்டி இன்ஜின் இருக்கு. நீங்க சொல்ற ஏரோப்ளேன் ஆக்டிவிட்டி இன்ஜின் அது எல்லாமே ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் எல்லா இடத்துலயும் காத்திருக்கா, காத்துல ஆக்சிஜன் அதிகமா இருக்கா. சோ அந்த ஆக்சிஜனையே ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ஃபியூல் இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு டர்போ ப்ராப் எல்லாமே கஸ்டமர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இன்ஜின் கிடையாது, நான் ஆக்டிவிட்டி இன்ஜின். அதுக்காக ஆக்சிடைசர்ஸ் எல்லாமே செப்பரேட் டேங்க்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப அந்த டேங்க் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ராக்கெட் மேல போறதுக்கு ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு ரீஎன்ட்ரி சொல்லிட்டு வேற மெக்கானிசம். இப்போ ராக்கெட் லான்ச் பண்றாங்க ரீஎன்ட்ரி மெக்கானிசம் பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராக்கெட் இருக்கும், லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்பேஸ் ஷட்டில் உங்களுக்கு கம்பஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டருடைய ரிலீஸோட நமக்கு மேலே போயிடும். ஓகேங்களா, 500 கிலோமீட்டர். அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா மெயின் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷட்டில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வெலாசிட்டியே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அது இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த வெயிட்ல ரீஃபில் பண்ணிடுவாங்க ஸ்பேஸ் ஷட்டில். அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கடினமாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை ராஜேந்திர பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், இன்னைக்கு அலான் மாஸ்க் தெரியல, அமெரிக்கா ஆள் இல்லாம கார். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானத்தில் அவர் எங்கேயோ போயிருக்கிறார். அவருடைய மூளை அதற்கு ஒரு நிகரான ஒரு மூளை நம்முடைய தமிழ் பிள்ளை, நம்முடைய அருமை சகோதரன் அரவிந்த் அவர்களுக்கு இருப்பதை இனம் கண்டு அவரை இந்திய முழுக்க அழைத்து சென்று இதுவரைக்கும் அவருக்கு சுமார்